ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறனால நான் வந்து சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருந்தேன். அவங்களுமே வந்து சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க. அதில் மீதி மாவு வந்து தம்பிக்காக எடுத்து வச்சுட்டோம். ஒரு 3 உருண்டை வர மாதிரி. எதுக்காக அப்படின்னா பரோட்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப பரோட்டானா பிடிக்கும். யாராவது பரோட்டா சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கும் வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலவே பரோட்டா வாங்க மாட்டோம். கடையிலையுமே பரோட்டா வாங்கிட்டு வந்து தம்பிக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்களும் வந்து சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா கலந்துருக்கு இல்லையா, அதனால் வந்து வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது, நைட்டில் வாமிட் வரும், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க சாமர்த்தியமாக. நானுமே வந்து தம்பிக்கு எடுத்து வச்சுருந்த உருண்டை எல்லாமே வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு, பரோட்டாவுக்கு மடிக்கிற மாதிரி. இதை வந்து நான் யூடியூப் பார்த்து தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த 3 உருண்டையும் வந்து பரோட்டாவுக்கு மடிக்கிற மாதிரி மடித்து எடுக்கிறதுக்குள்ளே என்னுடைய பையன் வந்து என்னை பாடாப்படுத்தி எடுத்துட்டான். என்ன அப்படின்னா, இங்கே மாவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ஒரு உருண்டை கொடுங்க, நானும் தேய்க்கிறேன், நானும் பண்ணுறேன்னு சொல்லி, கம்முன்னு இருடா தம்பி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, முடியாது நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு தான் விட்டான் என்னைய வந்து. நானுமே கொடுத்துட்டு, இந்தாடா சாமி நீ எடுத்துகிட்டு போடா, போய் ஃபஸ்ட்டு நீ தனியாக போய் விளையாடுடா, என்னை வேலையை செய்ய விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் தம்பிகிட்ட. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலே வந்து ரொம்ப அடம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எப்படா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். வீட்டில் இருக்கும்போது எப்படா வந்து ஸ்கூல் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருப்போம். இது வழக்கம் தானே, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. சரிடா தம்பி, இதுக்கு மேலே என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட ஒரு உருண்டையை கொடுத்துட்டு, நான் மீதி வந்து இருக்கிற உருண்டையை 3ஐயும் வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நானும் வந்து பரோட்டாவுக்கு தேய்க்கிற மாதிரியே வந்து தேய்ச்சாச்சு. பரோட்டா மாதிரி வருமா அப்படின்றத பார்த்தேன், ஆனால் கண்டிப்பாக வந்து வரவே இல்லை. யூடியூப்பில் வந்து செஞ்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அது வரவே இல்லை. நானும் வந்து தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு, இது எப்படிடா இருக்குது அப்படின்னா, இது என்னதுமா அப்படின்னு கேட்குறான். என்னடா தம்பி இதாண்டா பரோட்டா அப்படின்றான். இதுவாம்மா பரோட்டா அப்படின்றான். இங்கே சாப்பிட்டு பாடுறா, சாப்பிட்டு பார்த்தோன்னு சொல்லி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னா. பரோட்டா மாதிரியே இருக்காடா தம்பி அப்படின்னு கேட்டேன். இருக்குமா, பரோட்டா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். யூடியூப்பில் போட்ட மாதிரி வரவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு போட்ட பரோட்டா வந்து தம்பிக்கு வந்து கொடுத்தாச்சு. செகண்டாக வந்து ஒரு பரோட்டா போட்டேன். அதை வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வந்து தம்பிக்கு கொடுக்க வேணான்ட்டு நானே சாப்பிட ஆரம்பித்தேன். தம்பி வந்து அதையும் வந்து பிடிங்கிட்டான். எனக்கு கொடுமா இதையும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டான். இல்லைடா இதில் ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் திரும்ப என்கிட்டே வந்து கொடுத்துட்டான். சரி நம்ம 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி வந்து நானே சாப்பிட்டுட்டேன். தேர்டாக வந்து போட்டதை வந்து தம்பிக்கே வந்து கொடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. தம்பியும் வந்து சாப்பிட்டுட்டு, உண்மையிலுமே நல்லா இருக்காடா, பரோட்டா மாதிரி இருக்காடா அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா இருக்குமா அப்படின்னா, ஏதோ தம்பி வந்து சொல்கிறான், அவனுக்கு கொடுத்தா போதும்னு நினச்சானா என்னவோ தெரியல. ஆனால் ஓரளவு ஸ்மாராக இருந்துச்சு பரோட்டா வந்து. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.